சென்னையில் இப்போ நடந்துட்டு இருக்கிற டாக்ஸி ஃபேரை பற்றி தாங்க இந்த வீடியோ. தயவு செஞ்சு தெளிவான அறிவோடையும் கொஞ்சமாவது மனசாட்சியோடையும் மக்களாகிய நீங்களும் டிரைவர் ஆகிய நம்மளும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வருஷம் February 1, 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுற நாங்கள் சேர்ந்து யூனியன்ல இருந்து அவங்க பேசி இது மாதிரி பொருளாதார இதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு காஸ்ட் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு ஓல்டா இருந்த ரேட்டை அவங்களே திருத்தி அமைச்சிக்கிட்டாங்க. அவங்களே இது பண்ணி மாத்திட்டு இவ்வளவுதான் ஃபேர் இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஒற்றுமையாக அவங்க கடைபிடிச்சு கொண்டு போறாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் வந்து இதை பத்தி எந்த ஒரு டிசிஷனா எந்த அபிஷியலான ஒரு இதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக் தான். சேம் டைம் நம்ம டாக்ஸி நண்பர்களும் சேர்ந்து நிறைய எல்லாமே பண்ணிருக்காங்க. போய் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் முறையிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸும் பார்த்தேன். எக்கச்சக்கமா இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு தாங்க இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதே ஃபேர்ல 2013 அந்த மாதிரி டைம்ல இருந்த டைம்லயும் இதே மாதிரி தான் இப்பவும் இருக்கணும் அப்படின்னா எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியும்? நான் எல்லாருக்குமே குடும்பம் குட்டின்னு இருக்குங்க. அவங்களுக்கும் நிறைய இஎம்ஐஸ் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, செலவுகள் இருக்கு. அவங்களும் இந்தியாவில தாங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்ற ஒரு நெசசிட்டி இருக்குதானங்க. இதெல்லாம் ஓகேடா, இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்க? சிம்பிளுங்க. எனக்கு நடந்த இன்சிடென்ட் தான் இது. ஒரு தடவை நிறைய தடவை நடந்திருக்கிறதுனால நான் வெளியே சொன்னது கிடையாது. கஸ்டமர் வராங்க, ஆட்டோ ஃபேர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோவோட கேப் ஃபேர் கம்மியாக இருக்குன்னு கேப் புக் பண்ணி வராங்க. நான் அமௌண்ட் சொல்ல விரும்பல. அந்த கஸ்டமர்கிட்ட கேட்குறேன், கேப் நான் எப்பயும் அவ்வளோ பேரம் பேச நமக்கு புரியாதுங்க. நமக்கு என்ன இருக்கோ வரட்டும்னு சொல்லிட்டு நான் ஓட்டிட்டு போயிடுவேன். பட் ரொம்ப தூரம் கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த டைம்ல கேட்கறது தவிர வேற வாய்ப்பு எதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு. அதுவும் கரெக்டான ஃபேர் நமக்கு வந்தா போதும்னு நினைக்கிறோங்க. அதுதாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல அழகு. சில பேர் அதிகமாக கேட்கறாங்க, அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் நம்மளுக்கு வேணுன்றது கரெக்டான ஃபேரா இருந்தாலே போதுங்க. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுதாங்க என்னோட கருத்து. அந்த கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆட்டோவோட கேப்ல வந்து எனக்கு கம்மியா காமிச்சு, அதனால தான் நான் கேப் புக் பண்ணேன் அப்படின்னாங்க. நான் உங்ககிட்ட நார்மலாவே சொன்னேன், மேடம் இது மாதிரி கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்ல இருந்து எல்லாமே ஜாஸ்தி தானே மேடம், எப்படி மேடம் எங்களாலே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கஸ்டமர் சைட்ல இருந்து நான் எனக்கு கம்மியா இருக்கிறதாப்பா நான் பார்ப்பேன், உங்களுக்கு அது லாஸ் ஆகுன்றதை நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னாங்க. ஸோ ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க, அவங்களுக்கு தேவைக்கு தான் அவங்க பார்த்துப்பாங்க. இது எனக்கா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதான் பண்ணுவீங்க. கண்டிப்பா நான் இல்லைன்னே சொல்ல. பட் கொஞ்சமாவது மனசாட்சியோட கொஞ்சம் அறிவோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இப்போ பண்றீங்க இல்லை என்ன வேணா இருக்கட்டும், அந்த பிசினஸ் ஒரு 50% உங்களுக்கு கம்மியாக தான் நான் காசு தருவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? முடியாது இல்லைங்க, மேனேஜ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க எங்களுக்கும். நீங்க 50% கம்மியா தான் தருவேன்னு சொல்லிட்டு நான் பீக் ஹவர்ஸ்லயும் சேர்த்து இது பண்றாங்க. அப்ப நாங்க எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ்ல அதிகமா தரணும். பீக் ஹவர்ஸ்ல அதிகமா தான் தரலங்க. கிலோமீட்டருக்கு என்ன காசு நாங்க ரெக்வஸ்டா கேட்கறோமோ அந்த காசு தான் அவங்க போடுறாங்க. அதே பீக் ஹவர்ஸ்ல சர்சார்ஜ் சொல்றாங்க. சம்டைம்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் தி டிராஃபிக். அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லல. சோ கொஞ்சமா தயவு செஞ்சு யோசிங்க. எல்லாரோட வாழ்வாதாரமும் இருக்கு. எல்லாருக்குமே நல்லபடியா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுங்க. இந்த வீடியோ பாப்பீங்களான்னு தெரியல. எல்லாரும் சொல்ற மாதிரி நானே இப்போ என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. இந்த டிசம்பர் 25, 2025 முடிஞ்சு நெக்ஸ்ட் 2026 வரப்போகுது. அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடுங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் ஆட்டோ நாக்கள் எல்லாருக்குமே தனியா ஃபேமிலிஸ் இருக்கு. எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க. எங்களோட ஒரு ஓட்டு இல்லாம எங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களும் நிறைய ஓட்டு இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நாங்களும் ஓட்டுலாம் போட வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் பார்த்து கரெக்டான ஃபேரா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும், டிரைவர் ஆகி எங்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்ல முடிவா இருங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்ச முகமா இருங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.